நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. கவி, சொல்லுங்க. என்ன பாருமா. என்னன்னு நீங்க சொல்லுங்க. இப்போ ஏன் நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற? உங்க மூஞ்சிய பாக்குறதுக்கே எனக்கு தகுதி இல்ல. அப்படிலாம் இல்லம்மா, நீ ஏன் ஒண்ணு நினைச்சுக்காத, என்ன பாரு ஒரு நிமிஷம். இல்லங்க, நான் உங்களுக்கு சரியான பொண்ணே இல்ல. அப்புறம் அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிட்டேன். வேற என்னெல்லாம் பண்ண? நிறைய பண்ணிட்டேன். ஒருத்தரோட வாழ்க்கையவே கெடுத்துட்டேன். யாரு வாழ்க்கையா? என்னால அவங்களுக்குள்ள நிறைய சண்டை. ஆனா நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணவே இல்லை. அப்புறம் வேற யாரு சொல்லி பண்ண? என்னால ஒரு பையன் வாழ்க்கை தான் கெட்டுருச்சுன்னு நினைச்சா இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெட்டுருச்சு. அதான் யாரு வாழ்க்கை? உங்க ஃப்ரெண்ட் சூர்யாவை எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படியா? எப்படி தெரியும்? அது அது வந்து என்ன பாருன்னு சொன்னேன். பார்க்கலன்னா நான் எந்திரிச்சு வெளியே போயிருவேன். காதல் 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 இனித்திடும் நரகமா. அல்லாம பேசுறேன்னா பேசு, இல்லைன்னா எந்திரிச்சு போயிருவேன். சூர்யாவும் நானும். ஸ்டாப் இட் கவிதா. நீயும் சூர்யாவும் லவ் பண்ணீங்க. நீ என்னை கல்யாணம் பண்ணியிருக்கங்கிறது சூர்யாவுக்கு தெரியாது. இந்த ஊர்ல நீ என் கூட இருந்தா நீ மாட்டிப்பியோ அப்படின்னு என்னை அமெரிக்கா கூட்டிட்டு போனேன். ஆனா நீ எதுக்கு இந்தியா திரும்பி வந்துடலான்னு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. சூர்யாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறது எனக்கு முன்னாடியே உனக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இங்க நீ என்னை கூட்டிட்டு வந்த. எனக்கே தெரியாம நீ காயத்ரியை மீட் பண்றதுக்கு போயிருக்க. ஆனா உன்னால காயத்ரியை மீட் பண்ணவே முடியல. காரணம், நீ ஒவ்வொரு டைமும் காயத்ரியை மீட் பண்ண போகும்போது சூர்யா கூடவே இருந்திருக்கான். ஆமாங்க, ஆனா நான் இதெல்லாம் ஏன் பண்ணேன்னா எனக்கு தெரியும் கவிதா, நீ எல்லாத்தையும் காயத்ரி கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நீ பண்ணன்னு எனக்கு தெரியும். ஆனா என் மேல தப்பே இல்லைங்க. நான் வேணும்னே சூர்யா கிட்ட அன்னைக்கு அப்படிலாம் பேசல. ஆனா உங்களை கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷத்துல இருந்து நான் சூர்யாவை நினைக்கவே இல்லைங்க. உங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்தேன். உங்களுக்கு நான் உண்மையா தான் இருந்தேங்க. கல்யாணம் ஆனதுல இருந்தே நான் உங்களை மட்டும் தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நீங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட தான் இருப்பேன். உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு நீங்க வேணும். பேசி முடிச்சிட்டியா? இங்க பாரு கவி, அது உன்னோட பாஸ்ட். அது நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க பாரு கவி, அது உன்னோட முடிஞ்சு போன வாழ்க்கை. அது நீ என்கிட்ட சொல்றதும் சொல்லாம இருக்கிறதும் அது உன்னோட விருப்பம். இந்த லைஃப்ல நீ எனக்கு உண்மையா இருக்கியா, அது மட்டும்தான் முக்கியம். நீ இப்ப கூட சூர்யாவை மிஸ் பண்ணிட்டேன்னு அழுகல, என்ன மிஸ் பண்ணிருவியோன்னு அழுகுற. இதுலயே நீ என் மேல எவ்வளோ லவ் வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது கவி. இத நீ ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. நான் உன்னை நம்புறேன், நீ என்ன நம்புறியா? அவ்வளோதான். நீ எதனால சூர்யாவை விட்டுட்டு வந்த, எதனால நீ என்ன கல்யாணம் பண்ண, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து நீ எனக்காக உண்மையா இருக்க. உன்னோட முழு லவ்வையும் எனக்கு கொடுக்குற. உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு உண்மையாலுமே நான் கொடுத்துதான் வச்சிருக்கணும். உன்னால காயத்ரி வாழ்க்கையில ப்ராப்ளம் வந்துருச்சுனோனையும் நீ நம்ம வாழ்க்கையை கூட யோசிக்காம நீ காயத்ரி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போன. இதுலயும் உன் கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. இந்த ஊரை விட்டு என்னை கூட்டிட்டு போனதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உணர்ந்தது என்னன்னா, எனக்கும் சூர்யாவுக்கும் உள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு நீ யோசிச்சுதான் என்னை அங்க கூட்டிட்டு போனேன்னு எனக்கு நல்லா புரியுது. அதனால நான் உன்னை தப்பா நினைச்சிருவேன். உங்க மூஞ்சில முழிக்கிறக்கே எனக்கு தகுதி இல்ல அப்படின்லாம் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏங்க, எனக்கு சூர்யா காயத்ரியை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கு? நான் எந்த தப்புமே பண்ணல. அவனை விட்டுட்டு போனதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குங்க. ஆனா நான் விட்டுட்டு போனதுதான் அங்க தப்பா இருக்கு. நீங்க எல்லாரும் கவிதா விட்டுட்டு போயிட்டா, கவிதா விட்டுட்டு போயிட்டா, பொய்யா லவ் பண்ணா அப்படின்னு பேசிருக்கீங்க. ஆனா அவ ஏன் விட்டுட்டு போனான்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? வெயிட், இதெல்லாம் நமக்கு இப்ப தேவையே இல்லை. இதெல்லாம் ஒரு நாள் நம்ம சூர்யா கிட்ட எடுத்து சொல்லலாம். முதல்ல எதனால விட்டுட்டு போனங்கிறது எனக்கு தெரியணும்ல. அவங்க என்ன தப்பா நினைப்பாங்கல்ல. அவன் என் ஃப்ரெண்டு டி, அப்படிலாம் நினைக்கவே மாட்டான். இப்ப கூட உள்ள வரும்போது இது எதுவுமே கவிதாக்கு தெரிய வேணாம் அப்படின்னு தான் என்ன சொல்லி தாட்டினான். நீ வேணாலும் பாரு, அவங்க உன்கிட்ட நார்மலா பேசுவாங்க.
நீ நார்மலா இருந்தா போதும். ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ பொண்டாட்டி, அலறத முதல்ல நிறுத்து. அவங்க என்கிட்ட நார்மலா பேசுவாங்களா? நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? கேட்பேன். அப்போ அழாத. அழ மாட்டேன். குட். இனிமே நீ இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்? ஆமா, என்னையும் என் புள்ளையும் கவனிச்சுக்கணும், எங்க 2 பேர்த்தையும் சமாளிக்கணும். எவ்வளோ வேலை இருக்கு. ஏங்க, நம்ம பொண்ணு பாத்தீங்களா? பார்த்தேன், அப்படியே என் அழகு மாதிரியே இருக்கா. என்ன, நீங்க சொன்ன மாதிரி பெண் குழந்தைய பெத்து கொடுத்துட்டேனா? தேங்க்யூ பொண்டாட்டி. சரி, நான் கேட்ட மாதிரியே பெண் குழந்தைய பெற்று கொடுத்துட்ட. நீ கேட்ட மாதிரி ஒரு ஆண் குழந்தை. ஆ? சி, லூசு. நம்ம பாப்பா எங்க? அவ அவங்க மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் விளையாண்டுட்டு இருக்கா. நீங்க போய் அம்மாவை பாருங்கப்பா, நான் இவங்க கூட இருக்கேன்னு சொல்லிதான் என்ன தாட்டி விட்டா. ஆ, சொல்லிருப்பா. சொன்னாடி. ஆமாமா, எனக்கு கேட்டுச்சு. ஏங்க, எப்ப வீட்டுக்கு போவோம்? ஈவினிங் கிளம்பிடலாம். பார்வையிலே சொக்கி போனேனடா, நீலவழி தெரியாமல் புதைந்தேனடா, இந்த ஒரு ஜென்மம் எனக்கு போதாதடா, 7 ஜென்மம் உனக்காக பிறப்பேனடா. என்ன ஜெசி குட்டி? நீங்க 2 பேரும் என்ன பார்க்காம நீங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியா இந்து? இல்லையே, நம்ம 2 பேரும் ஜெசிகாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் ஜெசி நீ என்ன பார்த்து கேட்கணுமா? வெங்கட், ஜெசி சாப்பிட்டாளா? என்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வரணும்? இவங்களுக்கு முதல்ல பாயாசத்தை போடணும். அப்பா, சொல்லு ஜெசி. நான் போய் காலேஜ் சுத்தி பார்த்துட்டு வரேன். சரி ஜெசி. இப்படி பார்த்துட்டே இருக்காதீங்க வெங்கட். என் கண்ணு, என் ஒய்ஃபு, நான் பாக்குறேன். அதெல்லாம் வீட்ல. இப்போ நான் இங்க பிரின்சிபல். ஓ அப்படிங்களா மணி? ஆமா, அப்படிதான். சரிங்க. அப்புறம் நீங்க எப்ப கிளம்புறீங்க? இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவேன் இந்து. ம், இந்து, ஜெசிய பத்திரமா பாத்துப்பல்ல. எங்க நான் ஜெசிக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவ எப்படி அவ குழந்தைய பத்திரமா பாத்துக்காம இருப்பா? ஏன்னா இவ்வளவு நாள் நான் ஜெசிய பிரிஞ்சு இருந்ததே இல்ல. ஆனா இந்த 2 வாரம் நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, நான் ஜெசிய நல்லா பாத்துப்பேன். அவ எனக்கும் பொண்ணு. உங்க வீட்ல ஒன்னும் சொல்ல மாட்டாங்கல்ல? எங்க வீட்ல எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க எந்த கவலையும் இல்லாம பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் உயிரா நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் இங்க இருக்கும்போது நாங்க தனியா இருக்கிறது கஷ்டம்தான். எந்த கஷ்டமும் இல்லாம நீங்க போங்க. உங்களோட 2 உயிரும் இங்க பத்திரமா இருக்கும். சபா, இப்பவே கண்ணு கட்டுதே. மேடம், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இன்னும் முடியல. உட்காந்து எழுதுங்க. போர் கீர்த்தனா, யாரு எழுதுறது இதெல்லாம்? மேடம், அசைன்மெண்ட் கொடுத்து 1 வாரம் ஆச்சு, நீங்க இன்னும் முடிக்கலாத. அதெல்லாம் பொறுமையா எழுதிக்கலாம். ஏண்டி, எழுதாம தான் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கோம். இதுல அப்புறம் எழுதிக்கலாமா? ஆனா நீங்க 2 பேரும் இருக்கீங்களேடி, நீங்க 2 பேரும் எழுதாம வந்ததுக்கு நாங்க என்னடி பண்ணுவோம்? உங்க கூட சேர்ந்து பாவத்துக்கு நாங்களும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு உட்காந்துருக்கோண்டி. என்ன பண்றது, எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களே. அதுதாண்டி நாங்க பண்ண முதல் தப்பு. என்ன மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க் யூ. ஐ அக்காங்க. சரி, நம்ம இங்க உட்கார்ந்து என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம காலேஜ் பின்னாடி மியூசிக் கிளாஸ் இருக்குல்ல? ஆமா. அந்த கிளாஸ்ல சூப்பரா ஒருத்தர் இருக்கான். சீ லூசு, ஏதாவது சின்ன பையனா இருக்க போறான். ஏய், யார் சின்ன பையன்? அவன் தான் அங்க மியூசிக்ல எல்லாம் சொல்லி கொடுக்கறவன். மியூசிக் டீச்சர்? எஸ். என்ன பேரு? வெங்கட். ஐ, நம்ம அப்பா பேரு. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. பார்த்த பசங்கள்லயே அவன் தான் சூப்பர் ஸ்மார்ட்டா இருக்கான். ஏய், டீச்சர்னு வேற சொல்ற? பாத்துடி, குழந்தைக்கு எது இருக்க போகுது? ஏய், அவனை பார்த்தா நல்லா எங்கா இருக்காண்டி. அவனுக்கு எப்படி இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். இன்டர்வெல்ல போய் பார்க்கலாமா? ஏய் சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போய் அசிங்கப்பட்டுட்டு வந்துடாதீங்க. ஆமா, எனக்கு என்னமோ நான்சி சொல்றதா சரின்னு தோணுது. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதடி, போய் பார்த்துட்டு வரலாண்டி. என்னமோ மாட்டாம இருந்தா சரி, இப்ப போலாம். ஓகே. என்னம்மா அக்ஷயா, இன்னைக்கு என்ன ஒரே பாவாடை தாவணியில வந்திருக்கீங்க? காலையில அப்பா அம்மா கூட கோயிலுக்கு போனேன், அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்ட்டு இப்படியே வந்துட்டேன். கோயில்ல பசங்க எல்லாம் சூப்பரா இருந்தாங்களா? என்ன உன்ன மாதிரி ஜல்லு பார்ட்டி நினைச்சியா?
ஏய் குட்டி, யார் பாப்பா நீ? ஹாய். ஹாய் குட்டி, யாரோட பாப்பா நீங்க? நான் இந்து அம்மா வெங்கட் அப்பாவோட பாப்பா. வெங்கடா? ஏன் பாப்பா, உங்க அப்பா பேர் வெங்கடா என்ன? ஆமா. நீங்க இவ்ளோ நேரம் எங்க அப்பாயை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. எது, வெங்கட் உன்னோட அப்பாவா? அசிங்கப்பட்டா. உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? எங்க அப்பா இந்த காலேஜுக்கு பின்னாடி தான் மியூசிக் கிளாஸ் வச்சிருக்காங்க. தேவையாடி இது உனக்கு? சரி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்களா, அதான் இங்க வந்தேன். இங்க பாரு பாப்பா, இப்பலாம் தனியா வர கூடாது. இல்ல, நான் சொல்லிட்டு தான் வந்தேன். எங்க அம்மா இங்க தான் வேலை பாக்குறாங்க. உங்க அம்மா இங்க வேலை பாக்குறாங்களா? ஆமா. என்ன வேலை பாக்குறாங்க? அவங்க தான் இந்த காலேஜோட பிரின்சிபல். ஏண்டி, இந்து மேம் இவளோட அம்மாவா மாடி? இந்து மேம்க்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? அதுதாண்டி எனக்கும் தெரியல. பாப்பா, உண்மையாலுமே இந்து மேம் உங்க அம்மாவா? ஆமாடா, இந்து தான் என் அம்மா, வெங்கட் தான் என் அப்பா. என்னால நம்பவே முடியல. இந்து மேம்க்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அப்புறம் எப்படி குழந்தை? அக்கவுண்ட்ஸ் மேம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா? தலையே சுத்துது, என்னால நம்பவே முடியல. உண்மையாலுமே உங்க அம்மா இந்து மேம் தானா? ஆமாக்கா. வாங்க, நானே எங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமா, எதுக்கும் இவ கூட போறது நல்லதுதான். அது நம்ம மாமா இல்ல வேற யாரையாவது சொல்றாளான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இப்பதாண்டி நீ நல்ல ஒரு முடிவு சொல்லிருக்க. ஐயோ, வெங்கட் என்ன விட்டு போயிட்டானே. லூசு, எந்த மாதிரி நேரத்துல எதை பத்தி பேசுறா பாரு. நாங்க போலாம். போலாம். ஐயே, எங்க இருந்து இந்த மாநாடு கூட்டம் வந்துச்சு? ஏய், வெங்கட் டி. வெங்கட்டா? என்ன ஆண்ட்ரியா, வெங்கட் உனக்கு முன்னாடியே தெரியுமா? எஸ் மேம். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியாதே. நான் காலேஜ் விட்டு போற வழியில தான் சார் உங்க கிளாஸ பாப்பேன். சூப்பரா இருப்பான்னு சொன்னேன். எது? நோ சார், நோ. ஹாய் சார். என்னாச்சு? ஏன் இப்ப 4 பேர் இப்படி வந்து நிக்கிறீங்க? ஏதாவது டவுட்டா அக்கவுண்ட்ஸ்ல? மேம், எங்களுக்கு டவுட் அக்கவுண்ட்ஸ்ல இல்ல, உங்க மேல. ஏன் மேலயா? என்ன மேம்? ஜெசிகா உங்க பொண்ணா? ஆமா, என் பொண்ணுதான் மேம். ஆனா உங்களுக்கு கல்யாணமே ஆகலல? எம்மா, இதுதான் உங்க டவுட்டா? ஆமா சார், அதுவும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது எனக்கு நெஞ்சே வலிக்குது. பாரா. ஆண்ட்ரியா, சாரி மேம், உங்க ஹஸ்பண்ட் மறந்துட்டேன். மேம் சொல்லுங்க மேம், என்ன மேம் நடக்குது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க எல்லாம் யாரு? என்னோட கிளாஸ் பொண்ணுங்க. கிளாஸ் பொண்ணுங்க தானே, சொல்லு. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, இதுதான் நடந்துச்சு. வெங்கட், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆமாடா. அதாவது இனிமேதான் உங்க மேம கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ல வந்தேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஆமா மேம். சரி, கிளாஸ்க்கு போய் படிக்கிறீங்களா? ஓகே மேம். மேம் சொல்லுங்க ஆண்ட்ரியா. பட் இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் சோ கியூட் மேம். ஓ அப்படியா? சரி, நீ கிளாஸ்க்கு போ, நான் வரேன். தேங்க் யூ மேம். ரொம்ப நல்ல பசங்க போல. ஆமா ஆமா, ஏன் இருக்காது? ஏன்னா நீங்க சோ கியூட்ல. ஏய், நான் என்ன பண்றது அந்த பொண்ணு அப்படி சொன்னதுக்கு? நான் சும்மா தான் கேட்டேன். சரி, பேசிட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல. சரி, நீ ஜெசியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறியா? ஏன் நீங்க இப்ப கூட்டிட்டு போலையா? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அவ இருந்தானா என்னால பண்ணவே முடியாது, அதான். சரிங்க, நான் அவளை ஈவினிங் கூட்டிட்டு வரேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டூ டா மை செல்ல புருஷா. ஒரு காதல் கடிதம் வீடி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம். இங்க பாருங்க ஆதினியம்மா, இதுதான் நடந்துச்சு. இதனாலதான் என் பேரனுக்கும் உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. இவங்க 2 பேருக்கு மேலேயுமே தப்பு கிடையாது. விதி இவங்க வாழ்க்கையில விளையாடுருச்சு. நீங்க பேசும்போது குறுக்கால பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கல்யாணம் ஆகும்போது எனக்கும் ஆதினிக்கும் பிடிக்காம தான் இருந்துச்சு. இந்த கல்யாணம் எங்க விருப்பத்துக்கு மாறாதான் நடந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள் போக போக ஆதினி மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு, ஆதினி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. கடவுள் ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒன்னை எடுத்துட்டா அதுக்கு பதிலாக இன்னொன்னு கொடுப்பாரு. கடவுள் முதல்ல என்கிட்ட இருந்து அப்பா அம்மாவை எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு 2வதா கொடுத்த வரோம்னா அது ஆதினி தான். நானும் சரி, என் தங்கச்சியும் சரி, ஆதினி மூலமா என் அம்மாவை பாக்குறோம். சிவா, யாருன்னே தெரியாத எனக்காகலாம் எங்கெங்கேயோ வந்து நின்றுருக்கா. நான் எனக்காக நின்னங்காட்டி நான் இன்னும் அவளை லவ் பண்ணல. அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே அவங்களுக்காக நின்றுப்பா. அதனால அவ மேல எனக்கு மரியாதை வந்துச்சு.
எதுவுமே வேண்டாம், போலீஸ் வேலையில வேண்டாம் அப்படின்னு நான் இருந்தேன். ஆனா என் நினைப்பெல்லாம் அழிச்சு அவ என்ன போலீஸ் ஆக்குனா. நான் 1 இயர் இந்த ஊர்லயே இல்ல ட்ரைனிங்காக போயிருந்தேன். நான் வர வரைக்கும் என் பாட்டி தாத்தாவை என் தங்கச்சிய ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டா. இப்போ இந்த குடும்பத்தோட ஆணி வேறே அவதான். குழந்தைங்க நடக்கும்போது அப்பா அம்மா கைய பிடிச்சு அவங்க பின்னாடியே போவாங்கல்ல, அந்த மாதிரிதான் எங்க அப்பா அம்மா இழப்புல பின்தங்கி இருந்த எங்களை அவ கைய கொடுத்து எங்களை மேல கொண்டு வந்தா. என் உயிரே அவதாம்மா. அவளை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க. உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவு. ஆமா, சிவா இல்லாம என்னாலயும் இருக்க முடியாது. எனக்கு சிவா வேணும். எனக்கு வேற யாருமே வேணாம். பாட்டி தாத்தா இவங்க கூட என்ன அனுப்பிடாதீங்க. எனக்கு சிவா வேணும். நான் சிவா கூட தான் இருப்பேன். எனக்கு வேற யாருமே வேணாம். எனக்கு சிவா மட்டும்தான் வேணும். ஆதினி ஒரு நிமிஷம் இரு. இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலுமே எனக்கு சிவா தான் வேணும். சிவா இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். இங்க பாரு சாமி, சொல்லுங்க பெரியவரே. உங்களோட கௌரவத்துக்காக ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்கிற பசங்களை பிரிக்க கூடாது. அது தப்பு இல்ல தம்பி. இல்லைங்க ஐயா, நான் என் பொண்ணை அந்த பையன்ட்டு இருந்து பிரிக்க மாட்டேன். மா, இரு சாமி ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். அவ அந்த பையன்தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது நீங்க எல்லாம் என் பிள்ளைய எப்படி பார்த்துப்பீங்கன்னு. என் ஆதினி ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நானும் நினைச்சிட்டேன். ஆனா அவளுக்குள்ள இவ்வளோ பெரிய நல்ல குணம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் பொண்ணை நான் நல்லா வளர்த்திருக்கேன். அந்த ஒரு பெருமையே எனக்கு போதும். என் தங்கம் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலல்ல. ஏன் அம்மா உனக்கு பிடிக்காதா? அப்படிலாம் இல்லம்மா. உங்ககிட்ட சொன்னா நீங்க என்னையும் சிவாவை பிரிச்சிருவீங்களோன்னு பயமா இருந்துச்சு. நான் இருக்கேன் ஆதினி உனக்கு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நான் உன்னை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். மற்றவங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். அம்மாவை மன்னிச்சிருமா. அம்மா உண்மை தெரியாம அடிச்சிட்டேன் உன்னை. இல்லம்மா, என்ன அடிக்கிறதுக்கு திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்குமா. என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும். நான் உண்மை என்னன்னு தெரியாம உங்க எல்லார்த்தையும் தப்பா பேசிட்டேன். தம்பி என்னை மன்னிச்சிருப்பா. அம்மா முதல்ல கையை இறக்குங்கம்மா. ஆதினிக்கு மட்டும் நீங்க அம்மா இல்ல, எனக்கும் இன்னொரு அம்மா. இல்லம்மா, உங்க மேல தப்பே இல்ல. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நாங்க தான் முன்னாடியே உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்கணும். தம்பி நீயும் என்ன மன்னிச்சிருப்பா. உண்மை என்னன்னு தெரியாம உன்னை நான் மரியாதை இல்லாம பேசிட்டேன். இல்லப்பா, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். உங்களை நான் மரியாதை இல்லாம பேசிட்டேன்ல, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அழுதுட்டே இருக்காத. நீ அழுகுறனால பிள்ளைங்க 2 பேரும் அழுகுறாங்க பாரு. உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் இல்ல கண்ணு, நாங்க எதுவுமே பெருசா நினைக்கவே இல்லை. எங்க மேல தப்பு இருக்குது. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களை விட வயசுல சின்ன பையனா இருந்தாலும் அது சரின்னு தான் எனக்கு தோணுது. ஆதினிக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்பா, இரு கண்ணு ஒரு நிமிஷம். இந்த முடிவுல உங்களுக்கு ஏதாவது? ஐயோ, என்ன வார்த்தை சாமி சொல்லிக்கிறீங்க? எங்களுக்கு முழு சம்மதம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு. ஒரு நிமிஷம், இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆதினிய நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆதினி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீங்க முறைப்படி வந்து அங்க பொண்ணு கேளுங்க. அங்க வந்து நீங்க சம்மதம் பண்ணினாதான் எங்க பொண்ணுக்கு அது நல்ல பேரு. அதனால ஆதினி கல்யாணம் வரைக்கும் எங்க வீட்லயே இருக்கட்டுமே. ஆமாமா, நாங்க அங்க வந்து பொண்ணு கேட்கறது தானே முறை. என்ன அது கல்யாணத்துக்கு ரெடியா? போக்காளி பாடுறா வெக்கத்தை. எங்க பொண்ண உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்ப எங்களுக்கு முழு சம்மதம். நீங்க உங்களுக்கு எது நல்ல நாளுன்னு தோணுதோ அந்த நாள் அன்னைக்கு வந்து எங்க வீட்ல பொண்ணு கேளுங்க. கண்டிப்பா சாமி, நாங்க சீக்கிரமா வந்துருவோம். அப்போ நாங்க கிளம்பலாமா? என்னது அது? அதுக்குள்ளார கிளம்புறேங்கிறீங்க. சாப்பிட்டு நாளைக்கு காலையில கிளம்பலாம். இல்ல அது வந்து இருங்க கண்ணு, சாப்பிட்டு எல்லாரும் குடும்பமா உட்காந்து பேசிட்டு நாளைக்கு காலையில கிளம்புவீங்களாமா? சரிங்க ஐயா. இப்ப சந்தோஷமா ஆதினி? தேங்க்ஸ்மா. லூசு, அம்மாக்கு யாராவது நன்றி சொல்லுவாங்களா? லவ் யூ மா. எனக்கு சொன்னதெல்லாம் போதும், சிவாக்கு சொல்லு.
மாலையிட காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயும் காலமா உள்ள பூச்சோடு மெல்லப்பாய் போடு அடவாட காத்து சூட ஏத்துது என்ன மேடம் இன்னைக்கு ஒரே சிரிப்பா இருக்கு? அதெல்லாம் அப்படித்தான். என்ன ரீசன் சொல்லுங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். தெரியலையே. அட லூசு, கண்டுபிடிடானா எடுத்தோனே தெரியலங்கறான். ஏய் சத்தியமா தெரியலடி, என்னாச்சு? எங்க அண்ணாக்கு கல்யாணம். உங்க அண்ணாக்கு ரெண்டாவது கல்யாணமாடி? என்ன? இல்ல உங்க அண்ணாக்கு கல்யாணம்னு சொன்னீல, ஆல்ரெடி உங்க அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப ரெண்டாவது கல்யாணமான்னு கேட்டேன். டேய், நான் எப்பவும் போல இருக்க மாட்டேன். கோவம் வந்துச்சு. நீ தானடி சொன்ன? என்ன சொன்ன? எங்க அண்ணாக்கு கல்யாணம்னு சொன்னேன். அதத்தான் நானும் ரெண்டாவது கல்யாணமான்னு கேட்டேன். இங்க யாருங்க திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி சொல்லுடி. எங்க அண்ணி வீட்ல இருந்து வந்து சண்டை போட்டாங்கல்ல. ஆமா. எவ்வளோ பெரிய சண்டை தெரியுமாங்க? அண்ணிய பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிட்டாங்க அம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. அப்புறம் என்னாச்சு? உங்க அண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா? நான் எவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏய் நீ சீரியஸா பேசினாலும் இப்பதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கல்லடி, அப்புறம் என்ன? அதை நினைச்சு சந்தோஷப்படு. அப்புறம் வயித்துல என் புள்ளைய வச்சுட்டு இப்படி சோகமாலாம் இருக்கலாமா? ஏங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? என்னதுமா? நம்ம குழந்தை வளர்ந்துகிட்டே வருதுல. ஆமா. இன்னும் 4 மாசம்தான். அப்புறம் நம்ம பாப்பா நம்ம கூட. பாப்பா வந்ததுக்கு அப்புறம்லாம் நீ இப்படி என் மேல பட்டுட்டு இருக்க முடியாது. ஏன் பாப்பா வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த வாடகைக்கு விட போறீங்களா? நோ நோ. அப்புறம் என் குழந்தைய படுக்க வச்சுப்பேன். ஓ, நானும் இந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். பாக்குறேன் எப்படி படுக்க வைக்கிறீங்கன்னு. இங்க பாருங்க, நான் இப்பவே சொல்லிட்டேன். நீங்க, நானு, அப்புறம் தான் பாப்பா. இல்ல இல்ல, நானு பாப்பா அப்புறம் கடைசியா தான் நீ. என்ன சொன்னீங்க? இல்ல நானு பாப்பா அப்புறம் கடைசியா நீ அப்படின்னு சொன்னேன். ஏங்க நான் மறைச்சதுக்காகவாது ஒரு டைமாவது மாத்தி சொல்லிருக்கலாம்ல. நீ முறைக்கிறங்கிறதுக்காகலாம் நான் சொல்ல முடியுமா? அப்புறம் அவ்வளோதான், நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். எவ்வளவு நாள் பேசாம இருக்கேன்னு நானும் பாக்குறேன். சரி, இப்படி பண்ணலாம். நானு, நீங்க, அப்புறம் பாப்பா. இந்த பக்கம் பாதி உடம்பு எனக்கு, அந்த பக்கம் பாதி உடம்பு பாப்பாக்கு. இல்ல இல்ல, எல்லாமே பாப்பாக்கு தான். பாப்பா தான் என் மேல படுப்பா. இரு பாப்பா வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. வச்சுக்கோ. சரி சரிடி, இந்த மாதிரி டைம்ல யாராவது கோவப்படுவாங்களா? நான் உங்களுக்காகலாம் ஒன்றும் சிரிக்கல. என் வயிற்றுல பாப்பா இருக்கேன்னு சிரிக்கிறேன். சரி சரி. ஏ லூசு, ம் நமக்கு பாப்பா பிறந்தாலும் எனக்கு நீ தான் முதல் பாப்பா. உனக்கு தான் இந்த இடம் ஃபர்ஸ்ட். ம். அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. அடி பேரழகே உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் இதயம் உனக்கே உபயம், எதற்கு ஆராய்ச்சி? என்னடி பட்டு, என்ன பேசுறீங்க? வைரக்குட்டி, என்னடி தங்கம் பண்றீங்க? தங்கக்குட்டி மம்மம் சாப்பிட்டுச்சா? உங்களுக்கு எந்த பெயினும் இல்லல? இல்ல காயத்ரி, ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கு. அது இருக்கத்தானே செய்யும். சாப்பிட்டீங்களா நீங்க? ஆஹா, இவன் எங்க என்ன சாப்பிட விட்டான். இனிமேதான். அண்ணா கிட்ட கொடுத்துக்க வேண்டியதானே? யாரு அவன்? கண்ணான கண்ணேன்னு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு மட்டும்தான். சரி, பாப்பாவை என்கிட்ட கொடுங்க. நீங்க போய் சாப்பாடு போட்டு வாங்க. சாப்பிடுவீங்களாமா? இல்ல பரவாயில்ல காயத்ரி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அட டைமுக்கு சாப்பிடுங்க, நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்ல. காயத்ரி, என்னையே நீங்க வாங்க போங்கன்னு பேசுறீங்க. கவிதானே சொல்லி கூப்பிடுங்க. இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்படியே கூப்பிடுறேன். காயத்ரி, சூர்யா எங்க? அவங்களும் கௌதம் அண்ணாவும் பேசிட்டு இருக்காங்க வெளியே. காயத்ரி, என் மேல கோபம் இல்லையா? எதுக்குங்க? உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியுங்க. இங்க பாருங்க, உங்க மேல எனக்கு ஒரு கோபம் இல்ல. நீங்க எதுவும் மனசுல நினைக்காதீங்க. எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. இல்ல, என்னால தானே உங்க லைஃப் இப்படி ஆச்சு. எங்க லைஃப்க்கு என்ன, உண்மையாலுமே நாங்க நல்லா இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு கேட்கலாமா?
கேளுங்க. நீங்க ஏன் சூர்யா கூட சண்டை போடல? சண்டையா? எதுக்கு? இல்ல, என்னால தானே நீங்க ஒன்னும் வாழாமையே இருக்கீங்க உங்க வாழ்க்கைய, அதான். இங்க பாருங்க, எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க வாழ்க்கையில நான் தான் சூர்யாவை லவ் பண்ணேன். ஆனா சூர்யா என்ன லவ் பண்ணல. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சூர்யாவுக்கு என் மேல லவ்வே வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா எனக்குன்னு இருக்கணும், என்னை மட்டும் லவ் பண்ணும், என்னை மட்டும் நினைக்கணும், அதுதான் எனக்கு வேணும். சூர்யா கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் நான் சொல்றேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃப் முடிஞ்சிருச்சு. இனி உங்களுக்குன்னு இருக்க லைஃப் கௌதம் அண்ணாவும் பாப்பாவும், சூர்யாக்குன்னு இருக்க லைஃப் நான். நீங்க 2 பேருமே நான் ஏதாவது நினைச்சிருவனோ அப்படி எப்படின்னா யோசிக்கிறது தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? நீங்க 2 பேருமே லவ் பண்ணும்போது நானே நினைச்சேன், சே இவங்க இவ்வளோ லவ் பண்றாங்கல்ல, இவங்க 2 பேரும் எப்படியாவது சேரணும்னு நான் நினைச்சேன் உண்மையாலுமே. ஏன் நான் லவ் பண்ணும்போது கூட நான் என் லவ்வை யோசிக்காம, சே நம்மளை விட நீங்க அவனை கல்யாணம் பண்ணா அவன் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு கூட நான் நினைச்சேன். ஆனா கடவுள் எழுதுனது வேற. எனக்கு சூர்யாவும் உங்களுக்கு கௌதம் அண்ணாவும், இதுதான் நம்ம வாழ்க்கை. முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதாவே இருக்கட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் சூர்யாவும் எங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டது இல்ல. அதே மாதிரிதான் நீங்களும் கௌதம் அண்ணாவை ஒரு நாள் கூட நீங்க ஏமாத்தினதே இல்ல. நீங்க சூர்யாவை ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனதுக்கு என்ன காரணம்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாதுங்க. ஆனா நான் உங்களை ஏன் பார்க்கணும்னு இவ்வளோ நாள் தேடினேன் தெரியுமா? எனக்கு என் சூர்யாவை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றதுக்கு தான் நான் உங்களை தேடினேன். நீங்க எதனால அவனை விட்டுட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க விட்டுட்டு போனனாலதான் அதுல என் வாழ்க்கையே இருக்கு. நீங்க தாங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களால என் வாழ்க்கை போயிருச்சுன்னு. ஆனா உங்களால தாங்க எனக்கு வாழ்க்கையே கிடைச்சது. இல்ல புரியல. இதுல என்னங்க புரியறதுக்கு இருக்கு? உங்க எல்லாத்துக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, ஆனா எனக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க. இது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தெரியும். நான் எங்க சித்திக்கிட்ட அனுபவிக்காத கொடுமையே இல்ல தெரியுமா? அப்பா போனக்கு அப்புறம் நானும் போயிடலாம் தான் இருந்தேன். ஆனா அங்க என்னென்னமோ நடந்து சூர்யா என்ன கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுல தாங்க எனக்கு வாழ்க்கையே ஆரம்பிச்சது. எனக்கு சூர்யா கிடைச்சதை விட அழகான ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்குங்க. அவனோட அப்பா அம்மா என் மேல எவ்வளோ பாசமா இருக்காங்க தெரியுமா? அதுக்கு மேல அர்ஜுன் அண்ணா அவருக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி என்ன பாத்துக்கிறாரு. அப்பா அம்மா இல்லைன்னு ஏங்கின எனக்கு இவ்வளோ பெரிய சொந்தம் கிடைச்சதே உங்களாலதாங்க. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்னு. ஆனா உண்மையாலுமே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் இவ்வளோ நாள் நான் உங்களை தேடினேன். கண்மூடித்தனமா சூர்யாவோட ஃபேமிலியில இருக்கவங்கள சில பேரை நம்பாதீங்க. என்ன? ஆஹா, எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா நம்ப கூடாதுல்ல. புரியல. சில பேரெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ள கெட்டவங்களா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காதீங்க. கறந்த பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் அது விஷம்தான். வெளியே பார்க்கறதுக்கு வெள்ளையா தான் தெரியும், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏதாவது மறைக்கிறீங்களா? ஆஹா ஒன்றும் இல்லைங்க, சொன்னேன். என்னமோ கவிதா மறைக்கிறாங்க. அப்போ சூர்யாவை விட்டுட்டு போனதுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது காரணமா இருக்குமா? சூர்யாவுக்கு தெரியாம கவிதாவை ஒரு நாள் வந்து மீட் பண்ணும். அப்பதான் அவங்க எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுவாங்க. இப்ப சொன்னா என் வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு பயப்படுறாங்க. தெரிஞ்சுக்கிறேன் என்னதான் நடந்துச்சுன்னு. காயத்ரி, சொல்லுங்க. என்னாச்சு? என்னமோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி பாப்பாவை போடுங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாங்க, நாங்க வரையில தான் சாப்பிட்டு வந்தோம். ஏன் எங்க வீட்ல எதுவுமே சாப்பிட மாட்டீங்களா என்ன? இல்ல நீங்களே இப்பதான் இருங்க, எங்க மாமியார் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. மாமியார் கிட்ட சொல்லிட்டு மட்டும் வந்துடுறேன். பாப்பாவை கொடுங்க. காயத்ரி எதையவோ யோசிக்கிறாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் காயத்ரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். அதுக்கு முதல்ல கௌதமும் சூர்யாவும் பக்கத்துல இருக்க கூடாது. காயத்ரியை நம்ம தனியா மீட் பண்ணியே ஆகணும்.